ஓம் சாந்தி 10/6/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் ஒவ்வொரு விதமான பத்தியத்தையும் கடைப்பிடியுங்கள். மலராக வேண்டும் என்றால் தூய்மையாக இருக்கக்கூடியவர்களின் கையினால் சமைக்கப்பட்ட சுத்தமான உணவை சாப்பிடுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு என்ன பயிற்சி செய்கிறீர்கள்? அது 21 பிறவிகள் வரை இருக்கும். பதில்: சதா உடல் மற்றும் மனதால் ஆரோக்கியமாக இருக்கும் பயிற்சியை நீங்கள் இங்கேயே செய்கிறீர்கள். நீங்கள் ததீச்சி ரிஷியைப் போல யக்ஞ சேவைக்கு எலும்பையும் கொடுக்க வேண்டும். ஆனால் ஹட்டயோகத்திற்கான விஷயம் எதுவும் கிடையாது. தன்னுடைய சரீரத்தை பலவீனமாக ஆக்கிக்கொள்ளக்கூடாது. நீங்கள் யோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீர்கள். அதற்கான பயிற்சி இங்கிருந்தே செய்கிறீர்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில் கூட டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை பார்ப்பாங்க. அதுபோல இங்கே பாபா பார்க்கிறார். ரோஜா மலர் எங்கே இருக்கு, முதல் வரிசையில் யார் உட்கார்ந்துருக்காங்க, இதுவும் ஒரு மலர் தோட்டமாக இருக்கிறது. ஆனால் வரிசை கிரமமாக தான் இருக்கிறது. இங்கேயும் ரோஜா மலரை பார்க்கிறேன், பிறகு பக்கத்திலேயே மயில் மாணிக்கத்தையும் பார்க்கிறேன், சில நேரம் எருக்கம் பூவையும் பார்க்கிறேன். தோட்டத்திற்கு சொந்தக்காரர் என்றால் பார்க்க வேண்டியதாக இருக்கும் தானே. இந்த முள் காட்டை அழித்து மலர் செடிகளை நடுங்கள் என்று தோட்டத்தின் சொந்தக்காரரை அழைக்கிறீர்கள் தானே. எப்படி முள்ளில் இருந்து மலர் செடிகளின் நாற்று நடப்படுகிறது என்று குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பிராக்டிக்கலில் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளேயும் ஒரு சிலர்தான் இந்த விஷயங்களை எல்லாம் சிந்தனை செய்கிறீர்கள். அவர் தோட்டத்திற்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார், படகோட்டியாகவும் இருக்கிறார், அனைவரையும் அழைத்து செல்கிறார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மலர்களை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகிறார். நாம் முள்ளில் இருந்து மலராகி கொண்டிருக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் உணர்ந்திருக்கிறீர்கள். இந்த ஞானம் பாருங்க எவ்வளவு உயர்ந்தது. இதை புரிந்து கொள்வதற்கும் மிக உயர்ந்த கூர்மையான புத்தி தேவைப்படுகிறது. அவர்கள் கலியுக நரகவாசிகளாக இருக்கிறார்கள், நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். சந்நியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு ஓடிடுறாங்க, நீங்கள் ஓடக்கூடாது. பாபா பையனுக்கு திருமணம் செய்து வைக்கலாமா என்று பாபாவிடம் சிலர் கேட்பாங்க. அதற்கு பாபா சொல்வார், செய்து வைங்களே, வீட்டில் வச்சு பார்த்துக்கோங்க. கேட்குறாங்கனால தைரியம் இல்லை என்று நல்லாவே புரியுது. ஆகையால் பாபாவும் சரி செய்து வைங்க என்று சொல்கிறார். பிறகு சொல்லுவாங்க, பாபா எங்களுக்கு நோய் இருக்கு, உடம்பு சரியில்லாமல் இருக்கு, மருமக வந்தால் மருமக கையில் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், என்ன செய்யட்டும் என்று கேட்பாங்க. அதற்கு பாபா சொல்வார், சரி சாப்பிடுங்க, வேண்டாம் என்று சொல்வாரா என்ன? சூழ்நிலை அப்படி இருந்தால் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஏனென்றால் மோகமும் இருக்கிறது தானே. நாம் மலர்களாக வேண்டுமென்றால் தூய்மையானவர்கள் சமைத்த உணவை தான் சாப்பிட வேண்டும். அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்துக்கோங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேவதைகளாக மாறிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இதில் பத்தியம் அவசியம் என்று பாபா புரிய வைக்கிறார். எவ்வளவு அதிகமாக பத்தியம் இருப்பீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மை ஏற்படும். அதிகமாக பத்தியம் இருப்பதில் கூட உழைப்பு இருக்கிறது. நீங்க வெளியில போறீங்கன்னா வழியில பசிக்க தான் செய்யும். ஆகையால சாப்பாட்டை கூடவே கொண்டு போங்க. மற்றபடி சாப்பாடு கொண்டு போக முடியல, அவசரமாக கிளம்பிட்டீங்க, இல்லை வேற ஏதோ எதிர்பாராத ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தால் வேறு வழியே இல்லை என்றால் பிரெட்டை வாங்கி சாப்பிடுங்க என்று பாபா சொல்றார். ஆனால் பாபாவின் நினைவில் சாப்பிடுங்கள். இதற்கு தான் யோக பலம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி இது ஒன்றும் ஹட்டயோகம் இல்லை. சாப்பிடாமல் ஷரீரத்தை பலகீனமாக்கிக் கொள்ளக்கூடாது.
ததீச்சி முனிவர் போல எலும்பையும் சேவைக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையால் சரீரத்தினுடைய ஆரோக்கியம் கூட முக்கியம் என்று பாபா கூறுகிறார். ஹட்டயோகிகள் போல சாப்பாடு தண்ணீர் எல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதெல்லாம் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்கள். இங்கே நீங்க முற்றிலும் சரீரத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கணும். யோகத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியமானவர்களாக ஆகணும். அந்த பிராக்டிஸ் இங்கிருந்தே செய்யணும். ஏதாவது பெரிய விஷயம் என்றால், குழப்பம் இருக்கிறது என்றால் பாபாவிடம் கேட்கலாம். மற்றபடி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பாபாவிடம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அதெல்லாம் எவ்வளவு டைம் எடுத்துக்குது. சிவ் பாபாவை சத்கதி வள்ளல் என்று சொல்லுவாங்க. ராவணனை சத்கதி வள்ளல் என்று சொல்லுவாங்களா என்ன? சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை ராவணன் சத்கதி வள்ளல் என்றால் பிறகு ஏன் எரிக்கிறாங்க? ராவணனுக்குள்ளேயும் நிறைய சக்தி இருக்கிறது. ஆனால் ராவணன் எதிரி அல்லவா? ராவணனுடைய ராஜ்யம் கூட அரைக்கல்பம் நடக்கிறது. ஆனால் யாராவது ராவணனுடைய மகிமை செய்து கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க மாட்டீங்க. 5 விகாரங்களை ராவணன் என்று சொல்லப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும். சாது சந்நியாசிகளை மகிமை செய்கிறாங்கல்லவா? சாது சந்நியாசிகள் தூய்மையாக மாறிடுறாங்க. ஆகையால அவர்களை மகிமை செய்கிறாங்க. பாபா எங்களுக்கு தாரணை ஆக மாட்டேங்குது என்று எந்த குழந்தைகள் சொல்றாங்களோ அந்த குழந்தைகளுக்கு பாபா சொல்றார், பரவாயில்ல, தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்க, அது சகஜம்தானே. தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்க, அப்போது ஆஸ்தி கிடைச்சிடும். 1 வினாடியில் ஜீவன் முக்தி என்று பாடப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் கூட யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. வினாடியில் நீங்கள் சொர்க்கத்தின் பரிகளாக ஆகிறீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் இந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது படிப்பல்லவா? சட்ட படிப்பு படிக்கும் போது நாளை நான் வக்கீலாக போறேன் என்ற நினைவு இருக்கும் தானே? அதுபோல இன்று நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, நாளை சரீரத்தை விட்டு ராஜ்யத்திற்கு போய் ஜென்மம் எடுப்பீங்க. நீங்கள் எதிர்காலத்திற்காக பலனை அடைகிறீங்க. பிரின்சஸாக ஆகுவதுதான் உங்களுடைய எய்ம் ஆப்ஜெக்ட். இது ராஜ யோகம் அல்லவா? யாராவது பாபா எங்களுடைய புத்தி ஓப்பன் ஆக மாட்டேங்குது என்று சொன்னால் பாபா சொல்வார், உன்னுடைய அதிர்ஷ்டம் அப்படி இருக்கிறது, டிராமாவில் பார்ட் அப்படி இருக்கிறது. ஆகையால் பாபா எப்படி அதை மாற்ற முடியும்? மற்றபடி ஸ்வர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. ஆனால் வரிசை கிரமமாக தானே இருக்கும். எல்லாரும் ராஜாக்கள் ஆயிட முடியாது. சிலர் ஈஸ்வரனிடம் சக்தி இருக்கிறது என்றால் அனைவரையும் ராஜாக்களாக ஆக்கிவிட வேண்டியது தானே என்று சொல்கிறார்கள். அதற்கு பாபா சொல்றார், பிறகு பிரஜைகள் எங்கிருந்து வருவாங்க? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்கே அனைவரும் அழகாக வெள்ளையாக இருப்பாங்க. இப்பொழுது நீங்கள் கருப்பிலிருந்து அழகானவர்கள் ஆகுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாபா கேட்கிறார், தேவதைகள் கருப்பாக இருப்பாங்களா என்ன? கிருஷ்ணரை கருப்பா காட்டியிருக்காங்க, ஆனா ராதையை வெள்ளையாக காட்டியிருக்காங்க. கிருஷ்ணரும் ராதையும் அழகாக தான் இருப்பாங்க. பிறகு காம சிதையில் அமர்ந்து இருவருமே கருப்பாக மாறிடுறாங்க என்று இப்பொழுது உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் பாபா எங்களால பீடி பிடிக்கிற பழக்கத்தை விட முடியலன்னு சொல்லுவாங்க. அதற்கு பாபா நல்லா பிடிங்க என்று சொல்றார். கேட்குறாங்கன்னா வேற என்ன சொல்றது? பத்தியம் இல்லைன்னா கீழே விழுவீங்க. நாம் தேவதைகள் ஆக போகிறோம். ஆகையால் நம்முடைய நடத்தை, உணவு பழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவு உங்களுக்கே இருக்க வேண்டும் தானே. நான் லக்ஷ்மியை திருமணம் செய்துக்கிறேன், நாராயணனை திருமணம் செய்துக்கிறேன் எல்லாரும் சொல்றீங்களே, அதுக்கேற்ற குணம் இருக்கா? பீடி பிடித்தால் எப்படி நாராயணன் ஆக முடியும்? நாரதருடைய கதை தெரியும் தானே. நாரதர் ஒருவர் அல்ல, எல்லா மனிதர்களும் நாரதர்கள்தான். ஆகையால் பாபா சொல்கிறார், தேவதைகளாக மாறக்கூடிய குழந்தைகள் உள்நோக்கு முகமுடையவர்களாகி தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள்.
நான் தேவதையாக ஆகப் போகிறேன் என்றால் மது அருந்தக்கூடாது, பீடி பிடிக்கக்கூடாது, விகாரத்தில் செல்லக்கூடாது, தூய்மையற்றவர்கள் சமைத்த உணவை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இந்த விஷயங்களை பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். டிராமாவின் ரகசியம் கூட யாருக்கும் தெரியாது. இது நாடகம். அனைவரும் நடிகர்கள். ஆத்மாக்களாகிய நாம் மேலிருந்து வருகிறோம். முழு உலகத்திலும் உள்ள நடிகர்களும் நடிப்பை நடித்தே ஆக வேண்டும். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பாகம் இருக்கிறது. எவ்வளவு நடிகர்கள் இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் நடிக்கிறார்கள். இது வெரைட்டி தர்மங்களின் மரமாகும். விதை ஒன்றுதான், ஆனால் மனிதர்களின் வெரைட்டி பாருங்கள், எவ்வளவு இருக்கிறது. எத்தனை விதமான வெரைட்டி மனிதர்கள் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள். இந்த பழைய உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள்தான் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். முரளியை கேட்டு கேட்காத மாதிரி இருந்துடக்கூடாது. புத்தி வேலை செய்யணும். சிலர் இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி வெளியில அலைஞ்சிட்டு இருக்கும். ஒரு சிலருக்கு முரளி கேட்க கேட்க தொண்டை தழுத்தழுத்து போகிறது. பகவான் படிப்பிக்கிறார் என்றால் அப்படிப்பட்ட படிப்பை விடலாமா? டேப் ரெக்கார்டரில் பாபாவுடைய மகா வாக்கியங்கள் அப்படியே அக்யூரேட்டாக பதிவாகுது. ஆகையால் அதை நீங்கள் கேட்க வேண்டும். பண வசதி இருக்கிறவங்க டேப் ரெக்கார்டர் வாங்கி கொடுங்க. அப்பொழுதுதான் ஏழைகள் பாபாவுடைய அக்யூரேட் மகா வாக்கியங்கள் கேட்க முடியும். அப்பொழுது நிறைய பேருக்கு நன்மை நடக்கும். ஏழை குழந்தைகள் கூட தங்களுடைய பாக்கியத்தை மிக உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள முடியும். பாபா குழந்தைகளுக்காக கட்டிடங்களை கட்டுகிறார். அந்த காலத்தில் ஏழை குழந்தைகள் 2 ரூபாய் மணி ஆர்டர் அனுப்புவாங்க. பாபா 1 ரூபாய்க்கு செங்கல் வாங்கி வைங்க, இன்னொரு ரூபாயை யஜ்யத்திற்கு பயன்படுத்துங்க என்று சொல்லுவாங்க. பிறகு வேற யாராவது உண்டி நிரப்புறவங்களும் இருப்பாங்க தானே. உலகத்தில் கூட பணக்காரர்கள் கவர்மெண்ட்டுக்கு கூட எவ்வளோ உதவி செய்கிறாங்க. அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? அல்ப காலத்தின் சுகம் கிடைக்கிறது. ஆனால் இங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதன் மூலம் 21 பிறவிகளுக்கு கிடைக்கிறது. பிரம்மா பாபாவை பார்த்தீங்க தானே. அவர் அனைத்தையும் கொடுத்துட்டார். உலகத்தின் நம்பர் 1 எஜமானரானார். பாபா சொல்றார், இப்போ என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்திருங்க. சில ஏழை குழந்தைகள் தையல் வேலையெல்லாம் செய்து வயிற்றை நிறைத்து கொள்கிறார்கள். அவர்களும் அவர்களால் முடிந்த சேவையை செய்கிறார்கள். இவர்கள்தான் மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் என்று பாபாவுக்கு தெரியும். குசேலருடைய எக்ஸாம்பிள் இருக்கிறதல்லவா. ஒரு பிடி அவளுக்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு மாளிகை கிடைத்ததல்லவா. பாபா சொல்கிறார், நான் கள்ளங்கபடமற்றவனாக இருக்கிறேன். ஆனால் இந்த பிரம்மா பாபா கள்ளங்கபடமற்றவர் கிடையாது. சிவ் பாபாவை ஒப்பந்ததாரர், ரத்தின வியாபாரி, மந்திரவாதி என்றும் சொல்லப்படுகிறது. பாரதம் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. அதனுடைய அடையாளங்களும் இருக்கிறதல்லவா. சோம்நாத் கோவில் எவ்வளவு தங்க வைர வைடூரிய நகைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதையெல்லாம் ஒட்டகங்களில் நிரப்பிக்கொண்டு சென்றார்கள். இப்பொழுது இந்த உலகம் மாறியே தீரணும் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அதற்காக தான் நீங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் செய்கிறீங்களோ அவங்க அடைவீங்க. மாயாவின் எதிர்ப்புகள் கூட அதிகமாக இருக்கும். நீங்கள் ஈஸ்வரனுடைய சீடர்கள், மற்றவர்கள் எல்லாம் ராவணனுடைய சீடர்கள். சிவபாபா உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். ஆகையால் தந்தையை தவிர வேறு எந்த விஷயமும் புத்தியில் வரக்கூடாது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், உள்நோக்கு முகம் உடையவராகி நான் தேவதையாக ஆகக்கூடியவன். ஆகையால் எனது நடத்தை எப்படி இருக்கிறது? எந்த அசுத்த உணவையும் சாப்பிடவில்லை தானே என்று தனக்குத்தானே பேசிக்கொள்ள வேண்டும். 2வது பாயிண்ட், தனது எதிர்காலத்தை 21 பிறவிகளுக்கு உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் குசேலர் போல தன்னிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் கள்ளங்கபடமற்ற தந்தையிடம் கொடுத்து விடுங்கள். படிப்பதற்கு எந்த சாக்கும் கூறக்கூடாது.
வர்தானம். சத்தியத்தன்மை, சுத்தம் மற்றும் பயமற்ற தன்மையின் ஆதாரத்தின் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய நடமாடும் யோகி ஆகங்கள். பரமாத்மாவை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரம் சத்தியத்தன்மை. மேலும் சத்தியத்தன்மைக்கான ஆதாரம் சுத்தம் மற்றும் பயமின்மையாகும். ஒருவேளை ஏதாவது அசுத்தத்தன்மை, அதாவது உண்மை மற்றும் சுத்தத்தின் குறை இருந்தது என்றால் தமோகுண சம்ஸ்காரத்தின் மீது வெற்றியாளர் ஆகுவதில், சம்ஸ்காரம் ஒத்து போவதில், மேலும் உலக சேவையின் துறையில் தன்னுடைய கருத்துக்களை நிரூபிப்பதிலும் பயம் இருந்தது என்றால் வெளிப்படுத்த முடியாது. ஆகையால் சத்தியத்தையும் பயமற்ற நிலையையும் தாரணை செய்து ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய நடமாடும் யோகி சகஜ ராஜயோகி ஆகங்கள். அப்போது சகஜமாகவே கடைசி வெளிப்படுத்தும் சேவை நடக்கும். ஸ்லோகன். எல்லையற்ற பார்வை மற்றும் உள் உணர்வுதான் ஒற்றுமைக்கான ஆதாரம். ஆகையால் எல்லைக்குட்பட்டதில் வராதீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட்: நான் தாத்தா, விதாத்தா, வரதாத்தா. அதாவது நான் வழங்கக்கூடிய வள்ளல், பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல், வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல். இந்த 3 விதமான பார்ட்டையும் பாபா சங்கம யுகத்துல குழந்தைகள் மூலமாக செய்ய வைக்கிறார். அவ்வளோ உயர்ந்த பார்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. வள்ளல் ஆகக்கூடிய பார்ட், அதாவது ஞான வள்ளல். இந்த ஞானத்தை வழங்கக்கூடிய பார்ட் நமக்கு சங்கம யுகத்துல கிடைச்சிருக்கு தானே. எல்லாரும் நம்ம ஞானத்தை சொல்றோம், புரிய வைக்கிறோம். அது பாருங்க, குடும்பத்துல இருக்கிறவங்க, படிக்காதவங்க எல்லாருமே எவ்வளோ தெளிவா இந்த ஞானத்தை பெரிய பெரிய மனிதர்களுக்கு கூட அத்தாரிட்டியோடு புரிய வைக்கிறோம். ஆகையால் அந்த வள்ளலுடைய ரோல் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கக்கூடிய ரோல். விதாத்தா அப்படின்னா பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல். அது தியரி. வள்ளலாக ஞானத்தை கொடுப்பது, தெளிவுபடுத்துவது, அது ஒரு தியரி அப்படின்னே சொல்லலாம். ஆனா இந்த 2வது பார்ட் பிராக்டிக்கல். அதாவது எப்படி ஒருத்தர் பாக்கியத்தை உருவாக்கி கொள்ள முடியும் அப்படின்றது, அதுக்கான விதிகளை பிராக்டிக்கல்ல சொல்லி கொடுக்குறோம். அதாவது முதல்ல ஞானத்தை நம்ம கொடுக்கும் போது நாம் அதை கடைப்பிடிக்கிறோம் இல்லையா. அதனால ஞானத்தை நம்ம கடைப்பிடிச்சிட்டு நாம் யூஸ் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்குறோம். இந்த ஞானத்தை நீங்களும் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா இந்த ஞானத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருக்கும், சகஜமானதாக ஆயிடும். சகஜமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்றதுக்கான விதிகளை நம்ம கொடுக்குறோம். அதே நேரத்தில் ஸ்ரீமத் கடைப்பிடிப்பது. நாம ஸ்ரீமத் கடைப்பிடிச்சிட்டு மற்றவர்களுக்கு கூட நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கலாம், அதற்கான யுக்திகள் சொல்லி கொடுக்குறோம், அதுக்கான விதிமுறைகளை சொல்லி கொடுக்குறோம். அப்போ அவங்களும் ஸ்ரீமத் படி நடந்து அவங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்ததாக ஆக்கிப்பாங்க. அதனால பாபா இந்த மாதிரி நீங்கள் விதாத்தா ஆயிடுவீங்க. ஸ்ரீமத் மூலமா மற்றவங்களுடைய உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குறீங்க. அதே நேரத்தில் பரமாத்மாவுடன் சம்பந்தம், கனெக்ஷன் எப்படி வைப்பது, அதற்கான யுக்திகளை சொல்லி கொடுத்து ஒரு யோகி வாழ்க்கையை நீங்கள் எப்படி வாழ்வது அப்படின்றது சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கான விதிகளை சொல்றீங்க. ஆகையால அந்த பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல். இது கூட ஓரளவுக்கு புத்தியின் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள், அல்லது அந்த வள்ளல் மாதிரியே இது தியரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாயின் மூலமாக சொல்கிறோம். ஆனால் அடுத்தது வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னா இது சைலன்ஸில் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இது முற்றிலும் ப்ராக்டிக்கல். நம்ம சுப பாவனையோடு சுப விருப்பங்களோடு சைலன்ஸில் இருந்து முழு உலகத்துக்கே கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால வரங்களை வழங்கக்கூடிய வள்ளல் அப்படின்னா உள்ளன்போடு நம்ம செய்யணும். அந்த உள்ளன்போடு செய்யும் பொழுதுதான் மற்றவருடைய உள்ளத்தை போய் தொடும். அதனால பாபா இந்த மாதிரி நமக்கு எத்தனை காரியங்களுக்கு நம்ம நிமித்தம் ஆக்கியிருக்காரு பாருங்க. நம்ம வள்ளலாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் உருவாக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம், அதே நேரத்தில் வரங்களை வழங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். பவர் ஹவுஸ், வரங்களை வழங்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஒரு பவர் ஹவுஸாக இருந்து முழு உலகத்துக்கே நம்ம வந்து சக்தி கொடுப்பதற்கு நிமித்தமாகிறோம். இவ்வளோ விஷாலமான ஒரு பெரிய சேவைக்கு பாபா என்னை நிமித்தமாக்கியிருக்கார். ஆகையால் இன்ற நாள் முழுவதும் என்னுடைய இந்த பார்ட் அல்லது என்னுடைய இந்த ரோலை நான் நினைவில் வைத்து கொண்டு அதுக்கேற்ற காரியங்கள் செய்யணும். அந்த ரோல் படி, அந்த ரோலுக்கே உண்டான என்ன பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அதை நான் வந்து செய்யணும். அப்படி செய்யும் போது என்னுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், என்னுடைய மனம் எப்படி இருக்கும், அந்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம வந்து அடையணும். அனுபவங்களை சேமிக்கணும். அதனால நான் இன்று தாத்தா, விதாத்தா, வரதாத்தா என்பதை மறக்கக்கூடாது. ஓம் சாந்தி.